சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? பாலாங்க மேடம். பாலா. என்ன பண்றீங்க பாலா? எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். எம்பிஏ எந்த சப்ஜெக்ட்ல பண்றீங்க? இப்போ ஹச்ஆர் எடுத்திருக்கேன் மேடம். இப்போ செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 20 டேஸ் காலேஜ் போல. என்ன பிரச்சனை? லவ் ப்ராப்ளம் மேடம். என்ன லவ் ப்ராப்ளம் சொல்லுங்க கொஞ்சம் விவரமா. அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது. சரி, அந்த பொண்ணு பேரு? மாலதி. மாலதி. ஓகே. லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா இல்லைன்றது எனக்கு தெரியும். அவங்கள எப்படி எங்க பாத்தீங்க? அவங்க அக்கா, அதாவதுங்க மாலதியோட ஃப்ரெண்டு அவங்க அக்கா கட்டி கொடுத்த ஊர்ல வந்து அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் என்னோட காலேஜில் படிச்ச அப்படி யூஜி படிக்கிறப்ப அந்த பையன் மூலம் எனக்கு பழக்கம். நம்பர் தெரிஞ்சு அதுக்கப்புறமா பழக்கமானதான். சரி. 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அப்பாலன்றது எனக்கும் தெரியும். அதுக்கப்புறமா தான் அவங்க ஃபேமிலியை பத்தி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. என்ன அவங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க அம்மா அப்பா கிடையாதுங்க. அம்மா, அக்கா, அவங்க மாமா, அவ்வளவுதான். உங்க வீட்ல? 4 அக்கா, நான் ஒரு பையன். யூஜி வரைக்கும் வீட்டுல படிக்க வச்சிட்டாங்க. யூஜிக்கு அப்புறம் வந்து நான் வேலைக்கு போகணுன்னு தான் என்னோட எய்மா இருந்துச்சு. அப்புறம் இந்த லவ் பண்ணது ஆரம்பிச்சதுல இருந்து அந்த பொண்ணு பிஏ பண்ணிட்டு இருக்கு மாலதி. அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேஸ்ட் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுங்க. கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நீ ஒரு 4 ரூபா 5 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறத விட நாளைக்கு எம்பிஏ ஜாயின் பண்ணிரு. யார் அவங்க சொன்னாங்க? ஆமா, எம்பிஏ ஜாயின் பண்ணிரு. 2 பேர்த்துக்குமே வந்து டிகிரி ஈக்குவல். நீயும் மாஸ்டர் டிகிரி, நானும் மாஸ்டர் டிகிரி. நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே கூட அவனும் படிச்சிருக்கான், இந்த பொண்ணு படிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனும் அந்த பொண்ணு பிஇ பண்ணியிருக்கு, இவனும் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு கல்யாணம் ஆனா கூட நல்லா வச்சு காப்பாத்திக்குவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த பொண்ணு தான். சரி, அதுக்காக தான் நீங்க எம்பிஏ ஜாயின் பண்ணீங்க? ஜாயின் பண்ணிட்டேன். அது அந்த எம்பிஏ ஜாயின் பண்ணதுல இருந்து எல்லாமே டோட்டல் என்னோட செலவு. நானா வேலைக்கு போயிட்டு நானாவது ஃபீஸை கட்டிட்டு சரி சரி சரி, வெரி குட்பா. சரி சொல்லுங்க. அதுக்கப்புறமாங்க இடையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். சரி சொல்லுங்க, அப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை மேடம், இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து எல்லாமே நான் செலவு பண்ணிடுறதை விட அவங்க வீட்டுல அவங்க வந்து அப்பா இருந்தது வந்து ஏதோ மறைச்சு தயக்கமா பேசுறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க, ஓப்பனா பேசுங்க. இப்ப என்ன பிரச்சனைப்பா? எதுக்காக வந்திருக்கீங்க? மேடம் எதுக்கு அப்படின்னா லாஸ்டா வந்துங்க என்கிட்ட இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட் 20th வந்து என்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு எல்லா எவிடன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இப்பதான் எம்பிஏ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். 1 இயர் ஒரு வருஷம் முடியட்டும், அதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா வீட்டுல பேசிக்கலாம் அப்படின்னு மாலதி தான் சொல்லிச்சுங்க. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், சரி மாலதி, நான் அது சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னுச்சு. என்ன மாலதி, சொல்லு மாலதி அப்படின்னு. இது உனக்காக தான் செலவு பண்ணேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறேன், என்ன ஹெல்ப் வேணும், எங்க வீட்டுல வந்து நீ பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா பேசுறேன்,
கண்டிப்பா நான் பேசுறேன், இதுல என்ன இருக்கு, இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 1 இயர் முடிஞ்சதுமே நெக்ஸ்ட் 3rd செமஸ்டர் வந்து எனக்கு ஒரு 3 மாசம் தான். அதுக்கப்புறமா வந்து ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஏதாவது சைடு பிசினஸ் ஏதாவது ஒரு ஒர்க் பார்த்துக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் கேம்பஸ்ல செலக்ட் ஆகலைன்னா கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வேற ஏதாவது கம்பெனில என்னப்பா பிரச்சனை இப்போ? படிக்க வைக்க சொன்னது அவங்க தான். நீங்க தான் படிக்க வைக்கிறீங்களா அவங்கள? ஆமாங்க. எவ்வளவு நாளா படிக்க வைக்கிறீங்க? 2 இயர்ஸ், 1.5 அவங்க வீட்ல போய் பேசிட்டு தான் நீங்க படிக்க வைக்கிறீங்களா? இல்லைங்க, அவங்க வீட்ல நான் பேசுனது இல்ல. அப்ப அவங்களுக்கு தெரியுமா, அவங்க வீட்ல தெரியுமா நீங்க தான் படிக்க வைக்கிறீங்கன்னு? தெரியாதுங்க. சரி, இப்போ உங்களுக்கு எங்க இருந்து காசு வந்தது? நான் யூஜி 5th செமஸ்டர்ல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட் டைம் ஜாபா? சரிப்பா, இப்ப நான் என்ன கேக்குறேன், உங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க படிக்க வச்சீங்க, அவளுக்கு செலவு பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவங்களும் சம்மதிச்சாங்க. ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆமாங்க. ஏன்? எந்த ரீசன், என்ன ரீசன் நீங்க கேக்கலையா? நான் தான் மேடம் ஃபோன் பண்ண, வேண்டாம், சுவிட்ச் ஆஃப், 20 days சுவிட்ச் ஆஃப். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா பிரச்சனை, ஏது பிரச்சனை, அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை, எல்லாம் ஏதாவது மைண்டை மாற்றிட்டாங்களா, என்ன ஏதுன்னு எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் கேட்டேன். யாருக்குமே தெரியல? எதுவுமே தெரியல. நான் அவங்க உங்க வீட்ல தெரியுமா இந்த விஷயம்? எங்க வீட்டில் வந்து இப்போ 1 month முன்னாடி தான் நீங்க லவ் பண்ணதே உங்களுக்கு இப்பதான் தெரியும்? எங்க அக்காவை சில டைம், ஒரு சில டைம்ல நான் ஃபோன் பேசுற டைம்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க உங்க வீட்ல? எங்க வீட்டுல மேடம், அதாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ 2 வருஷம் என்கிட்ட நீ பைசா வாங்கல, உங்க அக்கா தங்கச்சி யாருக்கிட்டையும் வாங்கல, நீயும் உன்னோட படிப்பை பார்த்துக்கிட்டு MBA படிப்ப, நீ வேலைக்கு போயும் அந்த பிள்ளையை நீ படிக்க வச்ச, உன் கூட வந்திருக்கணும்ல, 2 வருஷம் நீ படிக்க வச்சல. அதுதான் பிரச்சனை. ஆமா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல மேடம், நான் வந்து உண்மையா தான் இருந்தேன். சரி, நல்ல விதமா உன்னை நான் படிக்க வச்சது உண்மைதான், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு எனக்குள்ள தைரியத்தை கொடுத்தா இனிதான். அந்த தைரியத்தை நான் அந்த 2 வருஷம் இருந்தேன். இப்போதைக்கு வந்து எனக்கு வேணாம், பிடிக்கல அப்படி சொல்றாங்களா? பிடிக்கல. ஆனா சில ரீசன் எல்லாம் என்னால உண்மையிலுமே ஏத்துக்க முடியல. என்ன அது? என்ன எப்படி அவங்க சில டார்ச்சர்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்க டார்ச்சர் கொடுத்தீங்களா? இது வரைக்கும் நான் அப்படி கொடுக்கல மேடம். நான் 2 வருஷம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல விதமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். அந்த டார்ச்சர் நான் எப்படி கொடுக்க முடியும்? சரி, நான் பேசி பார்க்கிறேன். இந்த பையனோட காதல் விவகாரம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் எப்போ தெரிய வந்தது? 3 நாளைக்கு முன்னாடி தெரியும் சார். அது வரைக்கும் எதுவுமே தெரியாது? எந்த விஷயமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு? இங்க வந்ததுக்கு அப்புறம். சரிங்க, இந்த பொண்ணை படிக்க வச்சது அந்த பையன் தான் சொல்றாங்க, அது கரெக்டா? இல்லைங்க, 1 வருஷம் நம்ம காசு கொடுத்துருக்கானுங்களா மேடம்? அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? அப்போ எப்ப வந்து இடையில காசு வாங்கிட்டு இருந்தாலுங்க எங்ககிட்ட வந்து என்னன்னு சொல்லிட்டாலுங்க, காலேஜ்ல வேலை நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபீஸ் நான் கட்டிக்கிறேன், ஏன் ஃபீஸ் கம்மியா வாங்குறேன்னு கேட்டதுக்கு நான் காலேஜ்ல வேலை பார்க்கறேன். பசங்க இப்படி பண்ணா என்ன பண்ணுவாங்க பார்த்தவங்க. வாங்க, வணக்கம், உட்காருங்க. நீங்க வந்து அக்கா வீட்டுக்காரர். யாரோட அக்கா வீட்டுக்காரர்? பாலவங்க. பாலாவன். ஓ சரிங்க. 4 அக்காக்கள். அவங்க 4 அக்கா மாதிரி. இவன் தான் கடைசி. மாலதியோட அம்மா அவங்க மாமா, இது அந்த பையனோட மாமா. உங்களுக்கு தெரியுங்களா அந்த பையன் லவ் பண்ணிட்டு இருக்கிறது? எனக்கு இப்போ நான் வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேங்க. அதாவது கேரளாவுக்கு சரக்கு வச்சுட்டு இருக்கேன். அவன் வந்து வெளியில அதிகமான கொள்முதல் பண்ணி நேற்று நைட்டு கூப்பிட்டு சொன்னேன், நேற்று காலையில கூப்பிட்டு சொன்னேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும்? எனக்கு அப்பதான் தெரியும். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னால தெரியுங்க, ஆனா அதை நான் ரெஸ்க் எடுக்கலையும். சரிங்க, இப்ப அம்மா ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு? வெளியே ஒருத்தர்ட்ட காசு வாங்கிட்டு தப்பு இல்ல, தப்புங்க, மாபெரும் தப்பு. இப்படி வெளியே போய் காசு வாங்க கூடாதுங்க. நாங்க இவர்தான் பாத்து, இவங்க அப்பா இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. எங்கிட்ட வேலை பாக்குறோம்னு சொல்லி சொன்னாலுங்க, என்ன நம்பிட்டோம். இடையில கொஞ்சம் வேற இது ஹாஸ்டல் ஃபீஸ் எதுக்கு கட்டணும் கொஞ்சம் வாங்குவாளுங்க, நாங்க நம்பிட்டோம். அவ்வளவுதான். எங்களுக்கு தெரியுது. வசதி குறைவு ஏதாவது இருக்கா வீட்டுல? எனக்கு எந்த இதுவும் இல்லை, இவர்தான் பாக்குறாருங்க. நாங்களே பாத்துட்டோம். நீங்க வேலைக்கு போலியாமா? நான் வேலைக்கு விவசாயம் கொஞ்சம் இருந்துச்சுங்க, இந்த வருஷம் மழை தண்ணி இல்லைங்க, விவசாயம் கொஞ்சம். காசு ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் இல்ல. ஃபீஸ் கட்டுறது இவர் கட்டிக்குவாரு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நாங்க இங்க மங்களூர்ல இருக்கோம், வட்டி கட்டிட்டு இருக்கோம். +2ல எவ்வளவு மார்க் வாங்கினா? நான் +2 909 மார்க் வாங்கியிருந்தேன். இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? எங்க வீட்டுக்காரர் பண்ணாருங்க. அப்படியா? இருந்தாருங்க. இப்ப பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு 2 மாசத்துல இறந்துட்டாரு. எவ்வளவு கஷ்டம் பெற்றவங்களுக்கு. பசங்க இப்படி பண்ணி இப்படி வந்து
இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விடுறது. இப்ப அந்த பையன் என்ன சொல்றான்னா 2 வருஷம் நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் செலவு பண்ணேன், இப்ப என்ன பிடிக்கல சொன்னா என்ன அர்த்தம் சொல்றா? என்னம்மா பிரச்சனை? இவர்கிட்ட நான் இங்கே கேட்டேங்க. இப்ப எங்களுக்கு இங்க வந்து அவங்க அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தானுங்க இவனால ஒண்ணுமே சமாளிக்க முடியாமட்டு எங்கிட்ட சொன்னாங்க. இப்ப என்னம்மா சொல்றாங்க பொண்ணு? ஏன் அவன் வேண்டாம் சொல்றா? அவன் டார்ச்சல் தாங்க முடியல, ரொம்ப இது காசை கொடுத்து என்னை டார்ச்சல் பண்ற அப்படின்னு ரிஜிஸ்டர் மேரேஜுக்கும் கூப்பிடுறானுங்களா மேடம்? கூப்பிட்டு அப்படிங்களா? எங்க வீட்டுல எங்க அம்மா, Register எங்க marriage, மாமா, எங்க அக்கா எல்லாத்துக்கும் வரணும் செய்யணும்னு சொன்னாலுங்களா? அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. நீ மட்டும் வான்னு சொல்லி உடனே வா. இல்லைன்னா ரொம்ப டார்ச்சல் கொடுத்துருக்குற அப்படின்னு. பையனை பத்தி இது வரைக்கும் நம்ம எங்ககிட்ட எல்லாம் எந்த ஒரு இது பாருங்க, உங்க வைஃபோட தம்பிங்கிறதுக்காக சொல்லாதீங்க, ஒரு அதுதான் நான் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. உண்மைதாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி உங்க விருப்பம் என்னம்மா? என்ன பண்ணலாம்? எனக்கு எங்க பொண்ணு வேணுங்க. இல்ல இந்த பையனோட விஷயத்தை என்ன பண்ணலாம்? அவ படிக்கணுங்கன்னா அவர் நல்ல நல்ல பையன் தான் சொல்றாங்களேம்மா. இல்லைங்க, நான் படிக்க வைக்கணும். எனக்கு எங்க பொண்ணு எனக்கு நான் சொல்றேங்க. இருங்க, அவங்க என்ன சொல்றாங்க பாப்போம். எங்களுக்கு மேடம் இங்க வந்த அந்த பையன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் லவ் பண்ணது. நானும் யாருன்னே தெரியாதுங்க, எந்த ஊரு எங்கன்னே தெரியாது. ஏமா, ஒரு பொண்ணு 2 வருஷம் ஒரு பையன்ட்ட ஃபீஸ் வாங்கி அடைச்சிருக்கா காலேஜ்ல, அவ்வளவு தூரம் தெரியாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு வேற என்னமா வேலை? அப்படி சொன்னதை நம்பி இப்ப நீங்க அந்த பையன் 2 வருஷம் செலவு பண்ணிருக்கான், காசை பத்தி இல்ல, ஒரு நம்பிக்கை துரோகம் தானே அது. ஒரு வருஷம் காசு வாங்கினது மேடம், ஒரு வருஷம் காசு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. டேடி நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. வந்து இப்ப அவங்க பிள்ளை வேணும்ங்கிறாங்க, ரைட்டுங்க, கொடுத்தனா நமக்கு வந்து இந்த பிள்ளைக்கு அவனுக்கு எந்த ஒரு இது லிங்க் இருக்காத அளவுக்கு செஞ்சுக்கணுங்க. இது கேரண்டி நானுங்க. பிள்ளைய அவங்க சந்தோஷமா உங்க ஸ்டாண்ட் என்னதுங்க? ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து அதான் சொல்றேங்க, பிள்ளைய அவங்க சந்தோஷமா கூட்டு போய் படிக்க வைக்கணுங்க. பையன் இனிமேல் அந்த பிள்ளை இவனால அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வராது. பிள்ளை பார்த்தவங்க அழுகுறாங்க இல்லைங்க, அதையும் பார்க்கணும் இல்லைங்க. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குங்க, ஒரு பிள்ளை ஒரு பையன் இருக்கானுங்க. இல்ல, பையன் நல்ல பையன் மாதிரி தான் தெரியறான். என்னன்னா அவன் வேற அந்த தப்பும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவட்ட கேட்டு பாருங்க, அவளுக்கு தெரியும். எங்களுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு தெரியலையே. பேரு மாலதி. சொல்லுமா, 4th இயரா? என்ன பிரான்ச்? சிவில் இன்ஜினியரிங். சரிம்மா, என்னம்மா அந்த பிரச்சனை? பாலா மேம், நான் வந்து 2nd இயர்ல தான் மேம் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். லவ்னா நாங்க பாத்துக்கல மேம். ஃபர்ஸ்ட் எப்படி பழக்கம்னா ஒரு ஃப்ரெண்டு மூலமா பழகி அப்புறம் லவ் பண்ணி 1 மந்த்க்கு அப்புறம் தான் மேம் பார்த்தோம். அது எப்படிமா ஃப்ரெண்டு மூலமா பழகி எப்படி லவ் பண்ண முடியும்? லவ்னா என்னது சொல்லுமா, கொஞ்சம் சொல்ல, எனக்கு தெரியல. இல்ல மேம், அப்போ வந்து அப்பா இறந்த சமயம் மேம். டக்குன்னு ஒருத்தவங்க பாசம் காட்டுறப்போ டக்குன்னு போயிட்டேன் மேம். தப்பு தான் அது, ஆனா வந்து போயிட்டேன் மேம். என்னால அதுல இருந்து மீண்டு வர முடியல மேம். அடுத்து அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இவ்ளோ கசப்பாச்சு? அதுக்கப்புறம் நல்லா தான் மேம் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு 1 இயர் வரைக்கும் நல்லா தான், எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டு எல்லாமே செஞ்சாங்க. எனக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னாங்க, அதுல நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். எதுக்குமா இன்னொருத்தர்கிட்ட போய் ஃபீஸ் எல்லாம் கேக்குறேன் நீ? நான் கேட்கல மேம். நான் வந்து வீட்டுல வந்து போட்டு விட வந்து ஒரு 1 வீக் ஆகும்னு சொன்னாங்க மேம். சரி, வீட்டுல வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லி அழுதப்ப மேம், சரி நான் அவனை படிக்க வைக்கிறேன், சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்க போற பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு உரிமையோட வந்து சரி நான் வந்து சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். சரிம்மா, சரி. அப்ப அந்த உரிமையை எடுத்துக்கிட்டேன் நீ. அப்ப நீ முடிவு பண்ணிருந்த அவர் தான் கல்யாணம் பண்ண போறேன்? பண்ணிருந்தேன் மேம். அதுக்கப்புறம் ரீசெண்டா எதுக்கு எடுத்தாலும் பிளாக்மெயில் பண்றது மேம். எதுக்கு எடுத்தாலும் செத்துருவேன் சொல்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதுக்கு அப்படி சொல்லுவாரு? நான் பேசலன்னா செத்துருவேன்னு சொன்னேன். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வந்து எனக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் எதுவுமே இல்லை மேம். ரெஜிஸ்டர் மேரேஜ் நீ இப்பயே பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி என்னை பத்தி ஃபுல்லா தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா இல்ல, உங்க அம்மா உண்மையில நம்பிக்கை வச்சுதானே ஹாஸ்டல்ல விட்டுருக்காங்க. பாத்தியா, நெருப்போட விளையாடுற மாதிரி இல்லையாமா அது? யோசிச்சு பாரு. தூங்கி 1 மந்த் ஆச்சு மேம். டெய்லி டார்ச்சர். எதுக்கு இந்த இமோஷனல் இவ்வளவு ஒரு டார்ச்சர் எதுக்கு அனுபவிக்கிறீங்க? பேசாம உங்க வேலையை பாத்துக்கிட்டு உங்க படிப்பை பாத்துக்கிட்டு இருக்கதான் சொன்னேன் மேம். அதுக்கு வந்து சரி சந்தோஷமா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேம். எப்படிமா அப்படி சந்தோஷமா பிரிய முடியும்? இவ்வளவு தூரம் உரிமை எடுத்துக்கிறீங்க, இவ்வளவு நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் நம்பிக்கை கொடுக்குறீங்க, அப்புறம் பிரிஞ்சிடலாம் சொன்னா என்ன அர்த்தமா? எனக்கு பிடிக்கல மேம். அந்த பிளாக்மெயில் பண்றது எல்லாத்துலயுமே நான் வெறுத்துட்டேன் மேம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து மணி வேணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டார்ச்சர் பண்ணாங்க மேம். என்னமா? மணி, பணம் வேணும், திரும்பி நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்பி வேணும் அப்படின்னு சொன்னாங்க மேம். எவ்வளவு பணமா? மொத்தம் 50,000 பக்கம் மேம். எங்க அக்காவுக்கு கூட கால் பண்ணி வந்து என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க மேம். இப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பாலா என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு நம்பிக்கை கொடுத்தா எனக்கு நான் வைஃப் மாதிரி உரிமையோட அவளை படிக்க வச்சேன்னு சொல்றான். நான் அவனுக்கு என்ன சமாதானம் சொல்றது?
எனக்கு வேணாம் மேம். நான் அந்த லைஃப் போனா என் லைஃப் போயிரும் மேம். ஏமா இதெல்லாம் முதல்ல யோசிக்க மாட்டீங்களா? ஒரு 2 வருஷம் அந்த பையனோட நல்லா பழகி எல்லாம் முடிச்சிட்டு இப்ப முடியாது சொன்னா என்னமா அர்த்தம்? நல்லாதான் மேம் வச்சுட்டாங்க, நான் அதுல குறை சொல்ல. ஆனா இப்போ ஓவரா டார்ச்சர் பண்றாங்க மேம். என்னால டார்ச்சர் தாங்கவே முடியல மேம். ஒவ்வொரு இதுக்கு செத்துருவேன், எதா இருந்தாலும் செத்துருவேன் மிரட்டுறது மேம். நைட்டு 2 o'clock கால் பண்ணி செத்துருவேன் மிரட்டுறேன் மேம். நான் பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் மேம், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது. எல்லார்ட்டையும் குறைகளும் இருக்கு, நிறைய நல்ல குணங்களும் இருக்கு. ஒருத்தர் லவ் பண்ணிட்டோம்னா, ஒருத்தர் ஏத்துக்கிட்டோம்னா அவங்களோட குறைகளும் சேர்த்துதான் நம்ம ஏத்துக்கணும். நீ இப்ப என்ன பண்ற? 1 வருஷம் அவரோட பழகின, எல்லாம் நல்லதெல்லாம் அந்த 1 வருஷத்துல அவரோட நல்லதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு பட்டுது. 2வது வருஷத்துல இருந்து அவரோட குறைகள் எல்லாம் உனக்கு கண்ணுக்கு பட ஆரம்பிச்சது. இது திருமணம் ஆனாலும் அப்படிதாம்மா. நம்ம கல்யாணம் பண்ணி, உங்க அக்கா கல்யாணம் பண்ணிருக்கார்ல, உங்க மாமா பெர்ஃபெக்ட் மேனா? அதுக்குன்னு அக்கா விட்டுட்டு போவாங்களா? இல்ல. சோ அந்த மாதிரி எல்லார்ட்டையும் குறைகளும் இருக்கும். இப்ப என்னன்னா, நீங்க கல்யாணம் முடிக்காததுனால உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, விட்டுட்டு போயிடலான்னு. அதனால நீ அந்த முடிவுக்கு வர்ற. அப்படி இல்ல, நான் அப்படி விட்டுட்டு போகணும்னு நினைச்சு நான் வந்து காசுக்காக தான் பழகினேன் அப்படின்னு சொல்லி. காசை விடு, நான் காசை பத்தி பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கால் பண்ணி அதே ஒரு டெஸ்பரேஷன் வந்தது வச்சுக்கோ. இப்போ நீ அவன் உன்னை ரொம்ப லவ் பண்றான், ஓகே, நீ விட்டுட்டு போயிடுவான்னு ஒரு இன்செக்யூரிட்டி வரும்போது உன்னை எப்படியாவது திரும்பி கிடைக்கணும்னு நாஸ்டியா பிஹேவ் பண்ணிருக்கான். அது தப்பு. அதனால நான் வெறுத்துட்டேன். ஆமாமா, அது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம சொந்த பந்தத்திலேயே அக்கா தங்கச்சிக்கு வாக்குவாதம் வந்தாலே என்ன ஆறுது? வாயில வார்த்தை விடுறோம்ல, தப்பா நடந்துக்கிறோம்ல, அவன் வந்து உங்ககிட்ட உரிமை எடுத்துட்டு இருக்கான். எனக்கு அது பிடிக்கல. பிடிக்கலன்னா நீ அவனுக்கு அந்த உரிமையை நம்பிக்கையை நீ கொடுத்திருக்க கூடாது. ஏன் கொடுத்த? இவ்வளவு நான் சொல்றேன், ஒரே ஒரு செகண்ட், ஒரு 5 minutes மட்டும் கரெக்டா இருக்கு. ஃப்ரைடே நான் ஒரு 1 monthக்கு அப்புறம் நான் ஃப்ரீயா பேசுறேன், என்கிட்ட பதட்டம் எதுவும் கிடையாது, உண்மையை மட்டும் சொல்றேன். தர்ஸ்டே அன்னைக்கு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போறப்போ ஒரு 10,000 அது போட்டு விட்டே தான் ஆகணும். அந்த 10,000 இந்த 10,000 வந்து 10 நாள்ல நான் சம்பாதிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து எனக்கு 450 ரூபா சம்பளம், பெயிண்டிங் ஒர்க்கு. நான் காசு கொடுத்தது மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் வேலைக்கு போய் நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். பெயிண்ட் வேலைக்கு போய் உனக்கு காசு கொடுத்தேன்னு சொன்னா உன் மனசு ரொம்ப வேதனைப்படும். உன் மனசு சந்தோஷமா இருக்குன்றதுக்காக ஃப்ரெண்டுகிட்ட வாங்கின மனத்தையே, ஃப்ரெண்டெல்லாம் ஆந்திராவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, அதெல்லாம் சொன்னா போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா உன் மனசு கஷ்டப்படக்கூடாது. மேடம் அந்த 10,000 ரூபாய் ஷார்ட் ஒரு பொய் சொல்லிட்டேன், மலத்தி போட்டு விட்டேன் மலத்தி அப்படின்ட்டு. ஆனா அந்த 10,000 நம்ம ஃப்ரைடே போட்டு விட வேண்டிய அமௌண்ட் சாட்டர்டே தான் போட்டு விட என் கைக்கு வரும். ஒரு நம்பிக்கைக்காக சொல்லிட்டேன். அப்புறம் மனசு கேட்காம மலத்தி கோச்சுக்கிறாத, பைசா போட்டு விட்டேன்னு சொல்லிட்டேன், மார்னிங் போட்டு விட்டுருவா அப்படின்ட்டு. இவங்க குளிச்சுட்டு பேங்க் போறது அடுத்த செகண்ட்ல அந்த அமௌண்ட் போட்டு விட்டேன். ஆனா அமௌண்டா மாலத்தியான் எக்ஸாம், எனக்கு அன்னைக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் மேடம், MBA யூனிவர்சிட்டி எக்ஸாம். அவ்வளவு பிடிவாங்க எனக்கு, போட்டு விட்டு அவனு எங்க அம்மா அவ்வளவு திட்டுறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா மேடம்? இங்க பாருங்க, இங்க பாருங்க மேடம், இதுல இந்த மெசேஜ் பார்த்துட்டு இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. என்னமா மேடம் இங்க பாருங்க, அந்த பையனுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவனை நல்லா யூஸ் பண்ணிக்க. வேண்டாம்னு சொல்லி இப்ப நீ இன்ஜினியர் ஆக போற, ஒரு பொசிஷனுக்கு வர போற. யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் இந்த வருஷத்தை யூஸ் பண்ணிட்டு விட்டுருக்கணும். எனக்கு பிடிக்கலாமா? அது எப்படிமா பிடிக்காம ஆகும்? ஒவ்வொரு தடவையும் மறைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி கமிட்மென்ட் எடுத்துக்கிறீங்க? இங்க பாருங்க, இவ்வளவு தூரம் நான் லவ் பண்றவே செத்து எவனா செத்து போயிடுவானா? பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி முழுசா தெரியறதுக்கு முன்னாடி எதுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, எதுக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க? இப்ப நீங்க இருக்கிறது நிலைமைக்கு அவர் மட்டும் பொறுப்பு கிடையாது, நீயும் தான். நீ தூண்டி விட்டுருக்க, அவருக்கு நம்பிக்கை கொடுத்திருக்க, வேண்டாம்னு சொல்ல எப்ப சொன்ன? இன்னைக்கா நேத்தா போன வாரமா? இப்போ நான் சொல்ல, எனக்குள்ள இருந்த தைரியத்தை விட நீ கொடுத்த தைரியம் தான் அதிகம். இப்போ நீ வேணும்ன்றதுக்காக தான் வந்திருக்க. இப்படி நீங்க இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்து பாசத்தை கொடுத்து உங்க மேல உயிரியை வச்சு அப்புறம் நீங்க பாட்டுல இல்ல அவன் டார்ச்சர் பண்றான்னு சொல்லி போயிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். என்னைக்காவது நான் டீ போட்டு பேசியிருக்கேனா? பேசினது இல்லன்னு சொல்றேன். சரி, அது ஒரு செல்லமான வார்த்தை. பேசுனது பாப்பா நீ எவ்வளவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. என்னமா பிரச்சனை? அவர்ட்ட என்ன பிரச்சனை? மெசேஜ் மட்டும் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. ஏன் வேண்டாம்? பிடிக்கலையா? பிளாக்மெயில் பண்ணி ஒரு இதாயிட்ட மாதிரி. என்னமா பிளாக் பண்ணா? என்ன பிளாக்மெயில்? செத்துருவேன்னு சொல்லி செத்துருவேன். நீ 6 மாசமா சொன்ன செத்துருவேன்னு. நான் செத்துருவேன்னு சொல்லலாம். அதுக்கு மேடம் அதுக்கு நான் ரீசன் எடுத்துக்கிறேன். இருப்பா நம்ம என்ன பேச விட சொல்லுவாங்க. செத்துருவேன் எதுக்கு எடுத்தாலும் மிரட்டுறது மேம். பொய் மேம், பூரா பொய் மேம், எல்லாமே பொய் சொல்லி. எங்க அக்கா கிட்ட பொய் சொல்லி, நான் தான் வந்து ரூமுக்கு வரேன்னு சொல்லி, நான் தான் வந்து தப்பா பண்ணேன் எல்லாம்
அப்படின்னு சொல்லி என்ன பொய் தப்பா சொல்றா- பண்ண தப்பா சொன்னாரு? அவங்க கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிருக்கா மேம். எங்க அக்காவே அப்படி சொல்றாங்க மட்டும் மேம். பேசாத மாலதி. எங்க அக்கா சொல்றாங்க நான் அப்படி இருந்தேன் அவர்கிட்ட அப்படின்னு கேளு அப்படி சொல்றாங்க. சொன்னாரான்னு. ஏய் என் மூஞ்சி பார்த்து சொல்லு மேடம். ஓ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு பாரு. இங்க பாருங்க மேடம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க மேம். இப்ப என்ன மேடம். இருக்குன்னு மட்டும் கேட்டு பாருங்க மேம். ஆமா அதுக்கு நான் ரீசன் சொல்றேன். நீ வேண்டாம் பாலான்னு சொன்ன அடுத்த செகண்ட் 20 days சுவிட்ச் ஆஃப். சரி உனக்கு அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் நீயும் நானும் முடிவு பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். நீ சுவிட்ச் ஆன் பண்ணிருந்தீங்கன்னா உன்கிட்ட நான் பொறுமையா பேசியிருப்பேன். ப்ளீஸ் பொறுமையா பேசியிருப்பேன். வேலை நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க மேடம். கேப்பியா? சொல்லுங்க மேடம். அவன் மைண்ட மேக்கப் பண்ணிட்டான், உங்களோட வாழ வேண்டாம். மனசார சொல்லுமா, இவனை பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல மேம். சரி ஓகே. இந்த 2 வருஷம் என்னோட நான் இது வரைக்கும் உன்னை என்னோட மனைவின்ற இப்ப வந்து உன்னை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணுன்றது கிடையாது. அந்த 20 days நீ சுவிட்ச் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உன்கிட்ட பேசி முடிவு பண்ணிருப்பேன். நீ சொல்லல உங்க அம்மா மேடம் இவங்க அம்மாக்கு நான் கால் அவருக்கு பண்றேன். பதில் சொல்லுமா, நீ பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்க. இவங்க அம்மா இவங்களுக்கு போன் பண்ணதும் எனக்கு நீ போன் பண்ண வேணாம் பண்ணிட்டாங்க. சரி மாலத்தையே நான் அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னேன். எங்க அம்மாட்ட நீ பேசினேன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமா அதை நான் அந்த வார்த்தையை நான் சொல்லல. நான் அம்மாட்ட நான் போன் பண்ணனா இல்லையா, அம்மாக்கு உங்க அம்மாட்ட நான் இன்ஃபார்ம் பண்ண. ஏன்னா நான் உண்மையா லவ் பண்ணேன். எத்தனை வாட்டி தெரியுமா இவங்க அம்மாட்ட நான் பேசணும்னு எதிர்பார்த்து பேசக்கூடாது பிரிச்சிருவாங்க என்ன கன்னடா கூட்டிட்டு போயிருவேன், நான் படிக்க வைக்க மாட்டேன். எத்தனை வார்த்தை என்ன படிச்சிருக்க. இவங்க மாமா கால் பண்றாரு, கால் பண்ணதுமே இவங்க அம்மாக்கு நான் கால் பண்ணதுமே இவங்க மாமாக்கு போன் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு பையன் நம்ம பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அவங்க மாமா மாலதிக்கு போன் பண்ணிருக்காங்க. மாலதிக்கு போன் பண்ணி என்னம்மா ஏதோ ஒரு பையன் உனக்கு டார்ச்சர் பண்ணாமா? ஆமா மாமா ஏதோ கொரியர் ஆபீஸ்ல இருந்து உனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அவங்க நம்பர் கூட பண்ணிட்டு என்னோட நம்பரை இவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க மாமா எனக்கு கால் பண்றதுக்குள்ள நல்லா கேட்டுக்காங்க, அவங்க மாமா எனக்கு கால் பண்றதுக்குள்ள மாலத்தி எனக்கு போன் பண்ணி எதுக்கு எங்க அம்மாட்ட பேசுனேன் எங்க மாமாட்ட பேசுனேன், இப்ப என்னோட லைஃபே போச்சு, என்ன கூட்டிட்டு போயிருவாங்க. என்ன வந்து வீட்டுல தெரிஞ்சு படிக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பயம். கடவுளே, என்ன படிக்க விட மாட்டாங்க. அனுப்பிச்சா படிக்க வேண்டியதானே? ஒரு செகண்ட் இருங்க. அப்பவும் இவங்களுக்காக தான் அவங்க மாமாட்ட நான் திட்டு வாங்கினேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அண்ணா ப்ளீஸ் நான் எப்படியாவது வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனா. என்னம்மா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், இவ்வளவு தூரம் ஆச்சுல, நாளைக்கு மேரேஜே பண்ணிட்டாலும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாலும் அவங்க வீட்டுல தெரிய போறதானே. இன்னைக்கு நான் சந்தோஷமா அவங்க மாமாட்ட பேசுறேன் அப்படின்னு அவங்க மாமா போனது யார் பண்ணியே அப்படி பண்ணி கேட்டாங்க. அப்படி சொல்லலாமா சார்? இந்த மாதிரி நான் கொரியர் ஆப்ஸ்ல இருந்து பேசுறேங்க சார். சரிம்மா, இப்போ குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்கன்னா இல்ல இந்த பையன் டார்ச்சர் பண்றான்? இல்ல மேம், நான் எல்லாமே தெரிஞ்சுதான் மேம் லவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பார்க்காம லவ் பண்ணேன் மேம். அடுத்து ஒரு 1 monthக்கு அப்புறம் தான் எனக்கு கேஸ்ட் தெரியும் மேம். கேஸ்ட் தெரிஞ்சு நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் மேம். நான் அப்ப கூட அழுதேன் மேம், எனக்கு வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதேன். இருந்தாலும் நான் லவ் பண்ணேன் மேம். அதுக்கப்புறம் நான் நல்லா தான் மேம் லவ் பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் மேம் பிடிக்காம போச்சு. வீட்டுல கூட இப்ப கூட சொல்றாங்க மேம் ஓ விருப்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கேஸ்டுக்கோ எதுக்கோ எந்த எதிர்ப்பு சொல்லல மேம். ஓ விருப்பம் என்ன இது அப்படின்னு தான் கேக்குறாங்க மேம். சரிம்மா, இது எல்லா காதலும் வர்ற விஷயம் தான். சொன்னேன்ல, முதல்ல எல்லாம் கொஞ்ச நாளைக்கு நல்லதெல்லாம் கண்ணுக்கு படும், அதுக்கப்புறம் கெட்டதெல்லாம் கண்ணுக்கு படும், அப்புறம் அதெல்லாம் வெறுப்பாகும். இதை தாண்டி வர்றதுதான் காதல். இந்த ஒரு ஃபேசஸ், டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் தாண்டி வர்றதுதான் உண்மையான காதல். நீ நிஜமாவே அவரை காதலிச்சது உண்மையானா இந்த ஒரு சூழ்நிலையை நீங்க தாண்டணும். ஆக்சுவலி பேசிக் மிஸ்டேக் என்ன தெரியுமா? படிக்க வேண்டிய வயசுல நீங்க படிக்காம வேற விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்க. இதுல என்னன்னா, உனக்கு வந்து அப்பா இறந்த அந்த தாக்கம் இருந்திருக்கு, அந்த டிப்ரெஷன் இருந்திருக்கு. ஸோ இமோஷனலா அவருக்கு சப்போர்ட், அதுக்காக நீ அவர் மேல விழுந்திருக்க. சரி, சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. ஆனா அந்த பையன் ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னை நம்பி அந்த உரிமையை எடுத்துட்டு அவன் மனசுல ஒரு நம்பிக்கையை வளர்த்து பாசத்தை வளர்த்து இருந்திருக்கான். நீ அதுக்கு அவருக்கு ஒரு அதுக்கு நீ பொறுப்பு. சரிங்களா? அப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும். இப்படி தூக்கி போட்டு வீசி போட்டுட்டு போறது இல்லம்மா வாழ்க்கை. ரிலேஷன்ஷிப்பும் அது கிடையாது. எனக்கு பிடிக்கல. நீங்க 2 பேரும் தனியா பேசுங்க, நான் வரேன். இப்ப என்ன என்கிட்ட பிடிக்கல சொல்லு, என்ன என்கிட்ட பிடிக்கல? நீ வந்து சரியான பிளாக்மெயில் பண்றதுக்கு மட்டும் தான். எதுக்கு என்ன பிளாக்மெயில்? எதுக்கு செத்துருவேன்னு சொல்லி என்ன மிரட்டுற? நைட் 2 o'clockல எதுக்கு செத்துருவேன்னு சொல்லி மிரட்டுற? அது எப்ப இருந்து சொன்னேன்? எப்போ சொன்ன? 1 monthக்கு முன்னாடி நீ சொல்ல. 1.5 month ஆச்சு. சரி, அது எதுக்காக நான் சொன்னேன்னு சொல்லு. நான் செத்துருவேன்னு சொன்னது உண்மைதான், சரியா? நான் ஒத்துக்கிறேன். அது எதுக்காக நான் சொன்னேன்? நான் வீட்டு ஃபேமிலி சிச்சுவேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, அதுக்கு செத்துருவேன்னு சொன்னா முடிஞ்சிருமா எல்லாம்? அப்ப நீ செத்துருவேன்னு சொல்றப்போ ஒரு பொண்ணோட மனசு என்ன தோணும்? இவனுக்கு எதுவுமே ஃபேஸ் பண்ண தெரியல. அப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு செத்துற ஒரு முட்டாளா? இப்ப அப்ப நீ சொன்ன எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுக்கு சொன்ன? இங்க பாரு,
ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கோடி கோடியா செலவு பண்ணாலும் அத சொல்லி காட்ட மாட்டான். ஆனா நீ சொல்லி காட்டின. சொல்லி காட்ட வச்சது என்கிட்ட மட்டும் சொல்லி காட்ட. சொல்லி காட்ட. நீ போன் அட்டெண்ட் பண்ணியிருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிருக்க மாட்டேன். உன் அத வந்து அவ பேச மாட்டான்னு சொல்லிருக்க வேண்டியதா. நான் இவ்ளோ செலவு பண்ணேன்னு எதுக்கு எல்லாத்தையும் அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு. நீ வெறுத்துட்டேன்னு சொல்ற. அதுக்காக வந்து இவ்ளோ செலவு பண்ணிருக்கேன். தியேட்டருக்கு போன காசு முத கொண்டு வந்து குடுன்னு சொல்லிருக்கேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி நீ தப்பா சொல்றதுக்கு உனக்கு எதுவும் இல்ல. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பு. உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வரைக்கும் என் மேல தான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை போய் கேட்டு பாரு. ஆமா நீ இப்ப சொல்லி வச்சிருப்ப. நேத்து நீ சொல்லி வச்சு. ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப 10 நாள் எனக்கு சாதகமா பேசிட்டு இருந்தவங்க என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. சரியா? என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தான். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் விட்டு கொடுக்க. உனக்கு சாதகமா ஏன் பேசுனாங்க? என்ன பத்தி பூரா நீ அவங்கள்ட்ட தப்பா சொல்லிருக்க. ஆமா உன்னை பத்தி தப்பா சொன்னா அந்த பொண்ணு கேட்காம இருப்பாங்க. டிஜிட்ட போய் ராகவி ரூமுக்கு வரான்னு சொல்லிருக்கா. ராகவிட்ட போய் டிஜி ரூமுக்கு வரான்னு சொல்லிருக்கா. மெசேஜ் பண்ணி நீ அனுப்பல? நான் அனுப்புனேன். அவங்க வராங்கன்னு தான் அனுப்புனேன். நீ எதுக்கு போய் நீங்க வரீங்களான்னு கேட்ட? நான் உனக்கு தான் அனுப்புனேன். நீ எதுக்கு அவங்களுக்கு அனுப்புன? அடுத்த செகண்ட் யார் உனக்கு? நீ வர மாட்டே. நான் ரூமுக்கு உனக்கு கூப்பிட்டு தெரியுமா? எனக்கு அந்த எவிடன்ஸ் எல்லாம் மூஞ்சில தூக்கி விட்டேருன்றதுக்காக தான். சரியா? அதான் அதுக்கு தானே பணத்தை கேட்ட. பணத்தை கேட்ட நீ சொல்லல பணத்தை கேட்டன்னு. பணத்தை எங்க வீட்ல ரொம்ப பிரச்சனை. ஒரு ஸ்டார்டிங்ல நீ கேட்டிருந்த பணத்தை கேட்டிருந்தா அதை என்கிட்ட கேட்ட. நீ இவ்ளோ லவ் பண்ணல எப்படி பணத்தை கேட்பான்? நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணப்ப கூட நீ எதுக்கு இவ்ளோ செலவு பண்ணேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண? என்ன விட்டுட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? நான் இவ்ளோ பணம் கொடுத்தேன் அதனால செலவு பண்ணேன்னு எதுக்கு சொன்ன? நான் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனா நீ கம்ப்ளைண்ட் பண்ணே. நான் சொல்றத கேளு. நான் இவ்ளோ செலவு பண்ணேன். உண்மையா லவ் பண்ண எவனும் சொல்லி காட்ட மாட்டான். அப்போ நான் நீ உண்மையா லவ் பண்ணல. நீ அதாவது வந்து நானாதான் உன்னை படிக்க வைக்கணும்னு சொன்னேன். நானாதான் உன்னை லவ் பண்ணேன். நானாதான் உன்னை ரூமுக்கு வர வச்சேன். நீங்க எதுவுமே பண்ணல. நான் எதுவும் பண்ணணும்னு சொல்ல. என் மேலே தப்பு இருக்கு. உண்மையா லவ் பண்ண எவனுமே சொல்லி காட்ட மாட்டான். இவ்வளவு நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு. நீதான் கணக்கு போட்டு சொல்ற எல்லாத்தையும். அதுக்கு எல்லாமே யாரு காரணம்? யார் காரணம்? நீயும் சேர்ந்துதான் காரணம். ஒரு பொண்ணு மனசை புரிஞ்சுக்கணும்னால தெரியாதா? ஒரு பொண்ணோட மனசை உனக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னு கூட தெரியாது. எனக்கு தெரியாது. ஆமா. தனக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப தன்னோட சுயநலத்துக்காக மட்டும் நீ மாறுற. அது ஒண்ணு மட்டும்தான் உண்மை. சரியா? நான் அப்படி கிடையாது. நினைச்சிருந்தா ஃபைனல் இயர் முடிச்சிட்டு கூட மாறி இருந்துக்கலாம். இந்த ஒரு வருஷமா உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால டார்ச்சர் தாங்க முடியல. 40 days கர்நாடகா போயிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு பிடிச்ச நான் என்ன சொன்னேன்? சரி எந்த ஒரு பொண்ணுமே 40 நாள் இருந்தேன். ஆமா யாரா இருந்தாலும் போயிட்டு வந்து சொல்லதான் செய்வாங்க. எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னு நானும் சொன்னேன். எங்க வீட்டுல எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன். ஆமா நான் அததானே சொன்னேன். இப்ப எதுக்கு இல்ல இப்ப வேண்டாம்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே நான் போயிருப்பேன். இப்ப தேவையில்லாம என்னோட மனசு நீ கஷ்டப்படுத்தி. நீயும் அன்னைக்கே இந்த மாதிரி கேரக்டர்னு தெரிஞ்சா நான் விட்டு போயிருந்தேன். உன்னோட கேரக்டர் ஏன் இப்பெல்லாம் காட்டுற? சரி இப்ப நான் என்ன கேரக்டர்? நீ ஏன் என்ன பிளாக்மெயில் பண்றேன்னு நான் கேக்குறேன். பிளாக்மெயில் பண்றனால உனக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் கூட மனசு இவருக்குமே இல்ல. இல்லவே இல்ல. ஏன்னா நீ அப்படியே எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்ட. நான் தூங்கி 1 month ஆச்சு. நைட் எல்லாம் எனக்கு டார்ச்சர் கொடுத்த. கால் பண்ணி நீ என்ன சொன்ன? எனக்கு பணம் வந்து உனக்கு பணம் நீ வேண்டாம்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தால தான் அப்படி நான் கேட்டேன். அதுக்கு வந்து நீ எப்படி வேணாலும் வந்து ட்ரீட் பண்ணிருக்கலாம். பணம் வேணும்னு எது கேட்ட? எனக்கு 1 monthல பணம் வேணும் நீ கேட்டியா இல்லையா? தம்பி அவ சொன்னது ஒரு பாயிண்ட் கரெக்ட். நீ இங்க வந்து அவ எனக்கு வேணும், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் நீ சொல்லியிருந்தேனா நிச்சயமா அவ நிச்சயமா உன்னை ஏத்துண்டிருப்பா. நீ என்ன பண்ண? அக்கவுண்ட்ஸ் போட்ட. நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். அது மாதிரி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்க. அதுதான் அவளுக்கு வெறுப்பு. மேடம் இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. நீ சொன்னியா இல்லையாப்பா? கணக்கு சொன்னியா இல்லையா? என்ன மேடம் இங்க வந்து இவ்வளவு செலவு பண்ணேன்னு மூஞ்சில தூக்கி விட்டு இருந்தேன். கணக்கு சொன்னியா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொன்னியா இல்லையா? எனக்கு அவளை மிரட்டினியா காசு வேணும்னு? காசு வேணும்னு கேட்கல மேடம். நான் எதுக்கு என்னால காசு கேட்க முடியுங்களா? சொல்லுங்க. ப்ராமிஸ் மேம். அப்பா மேல ப்ராமிஸா சொல்றேன் மேம். காசு வேணும் எனக்கு. இன்னும் 1 monthல காசு வேணும்னு ஃபர்ஸ்ட் கால் வந்துச்சு மேம். நான் வந்து சொன்னேன் எனக்கு வந்து அப்பா அம்மாட்ட நான் அம்மா அக்கா யார்ட்டையுமே சொல்லல. இன்னும் 1 monthல என்னால காசு தர முடியாது. எனக்கு ஒரு 2 months டைம் கூட. நான் எப்படியாவது வீட்டுல சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நான் கொடுத்துறேன். சரி மாலதி, எனக்கு நல்ல சிச்சுவேஷன் புரியுதுமா. இது என்ன ஆயிருக்குன்னா, நீ வந்து அவளை உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு பயத்துல, இன்செக்யூரிட்டியில நீ என்னவோ நாஸ்டியா பிஹேவ் பண்ணிருப்ப. என்ன ஆகும் தெரியுமாப்பா? நமக்கு பிரஷர் வரும்போது, நம்ம ஸ்ட்ரெஸ் வரும்போது நம்ம தப்பா பேசுவோம், தப்பா நடந்து போய் எப்படியாவது அவளை கேப்சர் பண்ணோம், அவளை நம்ம கிட்டே வச்சுக்கணும்னு நீ தப்பா நடந்திருக்க. அத அவளை உங்ககிட்ட இருந்து விலக்கிடுச்சு. அவ உங்ககிட்ட இருந்து தூரக்க போயிட்டான். நாங்க இங்க இன்னொரு விஷயம் யோசிக்கணுமா? எப்படி கம்ப்ளைண்ட் நான் சொல்றது கேளு. நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன். அவன் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கான். அந்த நல்லதுக்காக இந்த ஒரு கெட்டதை மன்னிச்சிரு. ஒரு சான்ஸ் கூட அவனுக்கு. உன்னால மறக்க முடியுமா அவனை? மறந்துடுவேன் மேம். ஆனா திரும்ப என்னால ஏத்துக்கதாமா முடியாது. அப்ப நீ உண்மையா லவ் பண்ணல? நான் லவ் பண்ணேன் மேம். உண்மையான லவ்னா என்னது? உண்மையான லவ்னா என்னது?
ஒருத்தர் மன்னிச்சு தப்புகளை மறந்து ஏத்துக்கிறது தான் உண்மையான love. லைஃப் ஃபுல்லா நான் அப்ப நீங்க கஷ்டப்பட்டேன் பண்ணது லவ்வே கிடையாது. லவ்வே கிடையாது. இதுக்கு பேரு லவ் இல்ல. நான் அதுக்கு தான் வரேன். ஒரு அக்கவுண்ட்ஸ் சொல்லி இவ்வளவு செலவு பண்ணேன் அது பண்ணேன்னு சொல்றதும் லவ் கிடையாது. ஒருத்தர் தப்பு பண்ணியாச்சுன்னா அதை மன்னிக்கவே முடியாத மனநிலையில இருந்தாலும் அதுவும் லவ் கிடையாது. சோ மொத்தத்துல இவங்க பண்ணது லவ்வே கிடையாது. ஒன்லி an அரேஞ்ச்மெண்ட். அவளுக்கு அழறதுக்கு ஒரு தோள் தேவைப்பட்டது. அவ பொருளாதார ரீதியா அவளுக்கு கொஞ்சம் அவசியங்கள் இருந்தது. அதனால அந்த டைம்ல கரெக்டா அவன் வந்து மாட்டினான். இந்த பையனுக்கு அது ஒரு ஈகோ பூஸ்ட். நம்மள நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம அவளை பாத்துக்கலாம், அவனும் அந்த இதுக்குள்ள போனா. ஆனா போக 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 அவன் மேல ஒரு உரிமை அவனுக்கு வந்தது. ஆமா இது என்னோட ப்ராப்பர்ட்டி, இது என்னோட பொருள்னு அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சோ அவ விலைக்கு போறான்னு வந்தோடனே அவன் டெஸ்பரேட் ஆயிட்டான். தப்பா பேச ஆரம்பிச்சிட்டான். தப்பான வழியில அவளை கேப்சர் பண்ண பார்த்தான். மொத்தத்துல ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில். அந்த ரிலேஷன்ஷிப் ஏன் ஸ்பாயில் ஆச்சுன்னா இது லவ்வே கிடையாது. நான் 2 பேர்ட்டையும் பேசி பார்த்தேன். நீங்க சொல்ற மாதிரி அவன் டார்ச்சர் எல்லாம் பண்ணலங்க. என்ன ஆயிருக்குன்னா 2 வருஷம் பழகி இருக்காங்க. கடந்த 1.5 மாசமா அவங்களுக்குள்ள ஏதோ கருத்து வேறுபாடு. அவ வந்து வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கா, அவங்களை ஏமாத்துறாளே, அவங்கள்ட்ட சொல்லாம ஒரு துரோகம் பண்றாளேன்னு அவளுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கு. அதை பத்தி அவன்கிட்ட சொல்லியிருக்கா. சொன்ன போது அவன் கொஞ்சம் இன்செக்யூர் ஆயிருக்கான். ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோன்னு அவன் வந்து தப்பா பேசியிருக்கான். தப்பா எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறது, கணக்கு அக்கௌண்ட் சொல்றது, இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான். மொத்தத்துல இந்த பையன் என்ன நினைச்சிருக்கான்னா, அவ வந்து அவள்கிட்ட எல்லா உரிமையும் நமக்கு இருக்குன்னு நினைச்சிருக்கான். அதே மாதிரி இந்த பொண்ணும் அதுக்கு இடம் கொடுத்திருக்கு. சரிங்களா? தப்புதான், 2 பேரும் செஞ்ச தப்புதான். ஆனா இப்போ அந்த பொண்ணால அவரை மன்னிச்சு ஏத்துக்க முடியல. வேண்டாம் சொல்லிட்டா, அவள் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டா. ஆனா அந்த பையனால அவளை மறக்க முடியல. ஆனா நாங்க சொல்லி அந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட் பையன், நல்லா படிக்கிறான், நல்ல புத்திசாலி பையன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஒரு வார்த்தை, நீங்க அது தெரிஞ்சுக்கணும். உங்க பொண்ணை வந்து அவன் தப்பாவே பார்க்கல. அவன் என்ன சொன்னான்னா, நான் அக்கா தங்கச்சியோட வளர்ந்திருக்கேன், எங்க அம்மா மாதிரிதான் நான் அவளை பார்த்தேன், ஒரு தந்தை ஸ்தானத்துல தான் நான் அவளை படிக்க வச்சேன். அந்த வகையில ரொம்ப ரொம்ப சேஃப். இத்தனை சொன்னவனுங்க மேடம், எல்லார்கிட்டையும் போன் பண்ணி இந்த பிள்ளையோட இந்த பாருங்க ஒரு விஷயம், அவன் வந்து உரிமை எடுத்துட்டு அவளை படிக்க வச்சிருக்கான். அப்பா இறந்த டைம்ல இவன் நிறைய அவன்கிட்ட பேசியிருக்கா, எல்லாம் பண்ணிருக்கா. அந்த பையன் விட்டுட்டு போயிடுவானோ பயத்துல அவன் ஏதோ பண்ணிட்டான். வீட்டுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவன் சும்மா உன்னை இது பண்ணறதுக்கு வேண்டி பண்ணிருக்கான். வேண்டாம் சொல்லு, சத்தியமா விட்டுட்டு போயிடுவேன். சொல்ல அவன் முகத்தை பார்த்து வேண்டாம் தம்பி என்னால இனிமேல் எனக்கு லைஃப் லாங் நான் கஷ்டப்பட தயாரா இல்ல. ஆனா 2 வருஷம் என்னோட மனசை நீ வேதனைப்படுத்தி. பாரு தம்பி, இத பாரு, இதோட நீ ஒரு வார்த்தை கிட்ட சொன்னல அக்கா தங்கச்சின்னு, நீ அந்த மாதிரி தான் அவளை பார்க்கணும். எனக்கு வாக்குறுதி கொடுப்பியா? ஷூர், நான் உன்னை நம்பலாமா? லக்கியமா நீ இந்த மாதிரி ஒரு பையன் மாட்டினான். உங்க அம்மா செஞ்ச புண்ணியம் ஒரு விஷயம். அந்த பையனுக்கு நீ நம்பிக்கை துரோகம் தான் பண்ண, அதுல டவுட்டே கிடையாது. அவனும் ஒரு தப்பு பண்ணிருக்கான், அதனால ஓகே பரவாயில்ல போட்டோம். அந்த பைசாவை கொடுத்துடுங்க அவங்களுக்கு. நீங்க யாராவது அனாதை பசங்க யாராவது படிக்க வைங்க, பரவாயில்ல. சரிங்களா தம்பி? இனிமே நீ வேண்டாம் சொல்லுப்பா. உனக்கு என்ன குறைச்சல்? நல்ல பொண்ணா நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. யாரோ ஒரு பொண்ணு உனக்கு கொடுத்து வச்சிருக்கா, சரியா? ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, அக்கா தங்கச்சி சொன்ன அந்த மாதிரிதான் இனிமே அவளை பாப்ப. இன்னும் அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க வேண்டாம். அவன் உனக்கு நீ வேண்டாம் சொல்லிருப்பா. சொல்லு, அவன் என்னத்துக்கு சொல்லணும், நீ சொல்லுப்பா. இவ்வளவு தூரம் உன்னை நான் லவ் பண்ண பாத்தியா, நான் தான் அசிங்க பண்ணும். உன்னை நம்பிக்கை துரோகம் மட்டும் தான் நீ பண்ணிருக்க. உன்னை நம்பி மட்டும் தான் நான் வந்தேன். நீ கணக்கு மட்டும் தானே கணக்கு சொல்லாது. கணக்கு பார்த்துட்டு இருந்தா நான் அந்த பைசா நான் எதுக்கு தெரியுமா கணக்கு பார்த்தேன்? நான் வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கணும். சொல்லாதே, நீ வேண்டாம் சொல்லுப்பா. வேண்டியதே இல்ல. நம்பிக்கை துரோகம் மட்டும் நான் சாகிற வரைக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆனா அந்த நம்பிக்கை துரோகம்ன்றதை என் மனசுல இருக்கும். நம்ம எங்க இருந்தா நீ நல்லபடியா சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான்.
வேண்டாம் சொல்றதுக்கு ஜாதி காரணமா? இல்லைங்க, எங்களுக்கு ஜாதி எங்களுக்கு தெரியாதுங்க மேடம், சத்தியமா எங்களுக்கு சொல்றேன். யாருமே இங்க எந்த இதுவுமே அந்த தெரியாது. அந்த பையன் வந்து இப்ப இங்க வந்தா last பாத்தீங்களா, time இப்போ இங்க ரெண்டு வந்ததுக்கு பேருமே அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். இல்ல நானே கிழிச்சிடுறேன். அம்மா ஸ்தானத்துல பாக்கணும்னு சொன்னேன்ல, எப்ப நீ என் ரூமுக்கு வந்துட்டு போனே அப்ப இருந்து அந்த டேட் போட்டு வச்சிருக்கேன் பாரு. பண்ணாதேப்பா அப்படி. சும்மா சும்மா ரூமுக்கு வந்துட்டு போனேன்னு தப்பா புரிஞ்சுப்பாங்க. பாருங்க, வெறுத்தனமா லவ் பண்ணிருக்க நீ. ஆமா, அதை வாங்கி நீங்க வாங்கி அவங்க செல்லு ஒண்ணு வச்சிருந்தாங்க, அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தோம். செல்லு வாங்கி கொடுத்தனா? நீ என்கிட்ட பேசலன்னா நான் செத்துருவேன் பாலான்ட்டு கைப்பட எழுதி கொடுத்த 1 வருஷம் லெட்டர் மேடம். ஆகஸ்ட் 20 போன வருஷம் எழுதி கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் என் பர்சனல் எடுத்து நான் பாத்தீங்களாமா? எவ்வளவு இது பாருங்க மேடம், இது வரைக்கும் இதே நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பையன் அப்படி பண்ணிட்டு அவன் வேண்டாம் சொல்லிட்டு போறானா நம்ம விடுவோமா? இதே உங்க பொண்ணு வேண்டாம் சொல்லிட்டு போறால, இந்த பையன் வேண்டாம் சொல்லிட்டு போனா ஊரெல்லாம் சேர்ந்து அவன் அடிக்காது? இதே இடத்துல நாங்க கேட்டிருக்கோம். கால்ல வந்து கதறி இருக்கா ஒரு பொண்ணு, நீ இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா, என்னால வாழ முடியாதுன்னு கதறி இருக்கா. அப்ப அவ்வளவு வேதனைப்பட்ட ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு போறானேன்னு. ஆனா இப்ப இந்த பையனை ஏமாத்திட்டு தானே உங்க பொண்ணு போறது. உங்களையும் ஏமாத்திட்டா அவங்களையும் ஏமாத்திட்டாங்க. உண்மையிலேயே சத்தியமாக்கு ஏமாத்திட்டான்னு 20 டேஸ்க்கு முன்னாடி எவ்வளவு டார்ச்சர் தெரியுங்களா? போட்டோ அனுப்பு, போட்டோ அனுப்பு, போட்டோ அனுப்பு, போட்டோ அனுப்பிட்டு எத்தனை போட்டோ போட்டோ அனுப்பு, போட்டோ அனுப்பு, போட்டோ அனுப்பு. ஏய் வாய் பேசாதீங்க. இப்படியேதான் மேம் என்ன பேச விடுறதே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் மிரட்டுறது, இது மட்டும் தான் மேம் தெரியும். என்ன பேசவே விடுறது இல்ல மேம். எங்க அக்கா கூட பேசின மேம், என்ன பேச விட்டாங்களான்னு மட்டும் கேளுங்க மேம். டார்ச்சர் ஏப்பா குடுக்குறேன்? நான் டார்ச்சர் கொடுக்காம இது வரைக்கும் உங்க பொண்ணுக்கு நான் டார்ச்சர் கொடுத்தேன். கால்ல கட்டி அடிக்கிறேன். அவ அப்படியே மென்டல் ஆகுற மாதிரி எங்க கிட்ட டார்ச்சர் யாருக்கு கொடுத்தது? மென்டல் ஆகுற மாதிரி ஆகிட்டு யார கேட்டு நீ காசு கொடுக்குற? நீ எதுக்கு எங்க பொண்ணுக்கு நீ படிக்க வைக்கிற? நாங்க இருக்கிற யாரு படிக்க? உங்க பொண்ணு என்ன தெரியுமா சொன்னாங்க? சொன்னானே நீ எங்க வீட்ல நீ இப்ப சொல்றீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. நீ ட்ரிங்க்ஸ் அடிச்சனால சொன்னேன். மேடம் நான் செகண்ட் வேண்டாமா, தேவையில்லை, விட்டுடுங்க. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு கிளம்புங்கம்மா. சரிங்க, கிளம்புங்க. இந்த மாதிரி சைக்கோத்தனமா எல்லாம் பண்ணாதே மேடம். இது மட்டும் ஒரு செகண்ட் எடுத்து படிச்சு, நான் எனக்கு எந்த பேஜ் போட்டாலும் எனக்கு அழுக வரும். ஒரு பேஜ் நான் இது வருஷம் நான் எதுக்காக நான் சாகிறேன்னு மட்டும் நான் சொன்னதுக்கு ஒவ்வொரு எவிடன்ஸ் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. உன்னை நான் 2 வருஷம் லவ் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு நான் உண்மையா இருந்திருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு நான் சம்பாதிக்கணும், அதுல எவ்வளவு நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும், உங்க அம்மா அப்பையும் நீ வெறுக்க கூடாது, எங்க அம்மா அப்பையும் நான் வெறுக்க கூடாது, அவங்களுக்கு உண்மையா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், ஒவ்வொன்றும் உன்னோட ஆசைப்பட்ட மாதிரி தான் நான் எழுதணும். அவதான் எழுதி வச்சிருக்கேன். உன்னை நான் குத்தி காட்டணும், உன் மனசை வேதனைப்படுத்தணும், உன்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்கெல்லாம் கிடையாது. எனக்குள்ள ஒரு சந்தோஷம், உன்னை இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கணும், நிம்மதியா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஜம்முன்னு நல்லா இருக்கும் உன்னோட லைஃப். ஓகே, இது ஒரு நல்ல அரங்கு. ஏன்னா இல்லைன்னா அவன் மனசுல உள்ள வருத்தம் போயிருக்காது. அந்த ஏமாற்றமும் அந்த தடுமாற்றமும் லைஃப் பூரா இருக்கும். இவன் எல்லா குப்பையும் இங்க தூக்கி போட்டுட்டு போறான். கண்ணா, அதை கிழிச்சு போடுறா, அந்த புக்கை கிழிச்சு போடுறா ராஜா. வெரி குட். குப்பை அது அங்க போடு, ஓரமா போடு. இதோட மனசுல இருக்கிறது பாரத்தை எல்லாம் தூக்கி போட்டுக்கோ. வெரி குட். அடுப்புல ஃபுல்லா கவனத்தை செலுத்துனா தம்பி. ஓகே, நல்ல படி, பெரிய ஆளா வரணும்.
என்னாச்சு? 1 second. What do you want? Bye, all the best. Thank you. ஜாகிரதையா இருங்க. லைஃப்ல குழப்பங்களை உண்டாக்கிக்காதீங்க, உண்டு பண்ணிக்காதீங்க. படிக்க விட்டாங்கன்னா, பெத்தவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துங்க. நல்லபடியா செட்டில் ஆகி குடும்பத்தை பார்த்து கரெக்டா நான் சொன்ன மாதிரி ஒரு பார்ட்னர், லைஃப் பார்ட்னரா இருக்கணும். கடைசி காலம் வரைக்கும் குறைகளோட நிறைகளோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட வாழ்க்கையில 2 பேரும் சேர்ந்து பயணிக்கணும். அதுதான் உண்மையான லவ், உண்மையான கம்பானியன்ஷிப். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்